விஷயமாக தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவருடைய ஸ்டேட்மெண்ட் நேற்று இரவு நடந்த விஷயம் நடந்திருக்கிறது. நேற்று இரவு திடீரென்று 9 மணிக்கு போய் மறைந்த முதலமைச்சருடைய நினைவிடத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய மௌன அஞ்சலி, ஒரு தியானம் செய்துவிட்டு அதன் பிறகு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அதிர்வுகள் ஏற்படுத்தின. இதை பற்றி கேட்பதற்காகவும் உள்ளே அவர் மனக்குமலாக என்னென்ன இருந்தது என்பதை கேட்பதற்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் தற்போதைய நிகழ்ச்சியில் நேரலையில் நம்மோடு தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். முதல்ல உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணதுக்காக மன்னிக்கணும். நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க முதல்ல சந்திச்சுட்டு சாப்பிடல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குது. தொடர்ந்து ஒரு நேற்று இரவு உங்களால ஓய்வு எடுக்க முடிஞ்சதா? ராத்திரி தூங்க முடிஞ்சதா? முடியல, ஒரு மாறி ஒரு உங்களை பார்க்கும்போது இப்ப நான் உங்க கண் முன்னாடி பார்க்கக்கூடிய இந்த தோற்றம் தான் எங்க எல்லாருக்குமே கண் முன்னாடி ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா வெளியில உங்களை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த எளிமையா அந்த உட்கார்ந்துக்கூடிய தன்மை உள்பட பல விஷயங்கள்ல வந்திருக்கு. இந்த எளிமை எங்கிருந்து உங்கள்கிட்ட ஆரம்பிச்சது? 20லிருந்து நான் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய உணர்வு சிறுவதிலிருந்து என்னுள்ளே இருந்த காரணத்தினால் நான் அந்த ஒரு நடைமுறையை கடைபிடித்து வந்தேன். உங்களுடைய அரசியல் அறிமுகம் சசிகலா குடும்பத்தினரால் ஏற்பட்டது என்று சொன்னால் மறுப்பீர்களா, அல்லது நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய அதிமுக வளர்ச்சி அடைந்து கொண்டிருந்தீர்கள், அதன் பிறகு இவர்கள் வந்தார் என்று சொல்ல முடியுமா? ஏற்கனவே நான் நேற்று அந்த விளக்கத்தை விரிவாக சொல்லியிருக்கிறேன். 1977 நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து என்னுடைய பணியை கடமையை பெரியகுளம் நகர கழகத்தினுடைய ஒரு வார்டு, நான் சார்ந்திருக்க வார்டில் பிரதிநிதியாகவும் அந்த வார்டுடைய செயலாளராகவும் 18வது வார்டில் தமிழக முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கூட குறிப்பிட்டு சொல்றாங்க. அதை 1980 காலகட்டத்தில் அந்த வார்டினுடைய செயலாளராகவும் 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நகர இளைஞரணி துணை செயலாளராகவும் நான் பொறுப்பில் இருந்து பணியாற்றியிருக்கின்றேன். 99 பாராளுமன்ற தேர்தலில் திரு தினகரன் அவர்கள் அங்க போட்டியிடும் போது பிறகுதான் இந்த அறிமுகம், அவர்களுடைய அறிமுகம் ஏற்படுதா உங்களுக்கு? அவர் 99இல் நாடாளுமன்ற வேட்பாளராக மாண்புமிகு அம்மாவால் அறிவிக்கப்பட்டு தலைமை கழகத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அப்பொழுது நான் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக இருக்கின்றேன். பெரியகுளம் நகர்மன்ற தலைவராகவும் இருக்கின்றேன். பெரியகுளம் நகர்கழக செயலாளராக 2வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். ஆக என்னுடைய அரசியலில் நான் பெரியகுளம் நகராட்சியினுடைய தலைவர், நகர செயலாளர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய செயலாளராகவும் பணியாற்றிக் கொண்ட நல்ல வாய்ப்பினை, அந்த வாய்ப்புகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு அளித்திருந்தார்கள். அந்த சூழலில் தான் நான் நாடாளுமன்ற வேட்பாளர் பட்டியல் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமை கழகத்தில் வெளியிடுகிற பொழுது டிடிவி தினகரன் சார் அவர்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் பெரியகுளம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அறிவித்தார்கள். அதற்கு முன்னால் நான் அவர்களை சந்தித்தது கிடையாது. 99ல் அவருக்காக நீங்கள் களப்பணியாற்றுகிறீர்கள். 2001 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்காக அவர் பரிந்துரை செய்கிறார். 2 பேருமே உங்களுடைய உழைப்பை பார்த்து அவங்க பரிந்துரை செய்றாங்க. 99இல் அவர் நாடாளுமன்ற வேட்பாளராக நிலைநிறுத்திய பொழுது பெரியகுளம் தொகுதியில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று என்னுடைய நகர வார்டுகள் இல்லாமல் மற்ற அனைத்து பகுதியும் அவரோடையே சென்று என்னுடைய பணியை, கடமையை சாதாரண நிலையில் இருந்து கூட நிறைவாக அவருடைய மனநிறைவு பெறுகின்ற வகையில் நான் ஆற்றினேன் என்பது, எதையும் எதிர்பார்க்காமல் ஆற்றினேன் என்பது அனைவருக்கும் தெரியும். அதன் பிறகு 2001 அவர் உங்களை மறைந்த முதலமைச்சர் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உங்களுடைய பணிகள் எல்லாம் சொல்றாங்க. அதுல முதலமைச்சர் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு தொகுதியில சீட்டு கொடுக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில உங்களுடைய முதல் அதிருப்தி, வெளியில நீங்க பேசினது நேற்று இரவு 9:40 மணிக்கு, உங்க மனசுக்குள்ள இது தப்பா நடக்குது அப்படிங்கிற எண்ணம், அந்த விதை எப்போது தோன்றியது? அந்த விதை நான் முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகிவிட்ட அன்று நான் அந்த நிலையில் மிகவும் மனவருத்தத்தோடு நான் இந்த பதவியில் நான் தயவுசெய்து என்னை யாரையாவது நீங்கள் முதலமைச்சராக ஆக்கிக் கொள்ளுங்கள், எனக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத சூழ்நிலையில் நான் இந்த பொறுப்பிற்கு ஏற்பதற்கு என்னுடைய மனம் இடம் தரவில்லை என்றுதான் நான் சொன்னேன். 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்து முதலமைச்சராக பணியில் அமர்த்தினார்கள்.
உங்களை மீண்டும் இந்த அசாதாரணமான சூழல் ஏற்பட்ட பொழுது நியமித்தால் யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் ஏற்படாது. நீங்கள் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று உங்களிடம் கேட்டது திருமதி சசிகலா. அனைவருமே கேட்டார்கள், அனைவருமே சொன்னார்கள், நிர்பந்தப்படுத்தினார்கள். நான் கடைசியில் அவர்கள் சொன்ன வார்த்தை, கட்சிக்கும் ஆட்சிக்கும் எந்த இடர்பாடும் வரக்கூடாது, கருத்து வேற்றுமையோடு யாரும் பேசுவதற்கான கருத்துக்களை நாம் உருவாக்கிட வேண்டும் என்றால் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன கருத்தில் எனக்கு உண்மைத்தன்மை இருந்ததனால், 2 முறை மாண்புமிகு அம்மா அவர்களாலேயே நான் முதலமைச்சராகப்பட்டதனால் யாரும் எதுவும் மறுத்து பேசுவதற்கு இயலாத சூழ்நிலை ஏற்படும் என்றுதான் நான் அந்த பொறுப்பினை ஏற்றுக்கொண்டேன். பொறுப்பேற்றதை பற்றி சொன்னீங்க. வருவாய்த்துறை அமைச்சர் வெளியில பேட்டி கொடுத்தாரு, திரு RB உதயகுமார் பேட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை உங்களுக்குள்ள மனசுல வேற ஏதோ நடக்குதுன்னு தோணுச்சா, இல்ல அதுக்கு முன்னாடியே சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு பண்றதா நீங்க நினைச்சீங்களா? இல்ல, ஒருத்தரும் அவருடைய பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கிற பொழுது நான் தலைமை பொறுப்பை ஏற்று முதலமைச்சர், அவர் மாண்புமிகு அமைச்சர், நம்மில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற நமக்கு கீழே இருக்கின்ற அமைச்சர் சகாக்களே ஒருவர் இன்னொருவரை முதலமைச்சர் என்று பொதுப்படையாக வெளிப்படையாக சொல்லுகிற பொழுது தமிழக மக்களுடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும், கழகத்தினுடைய பொறுப்பாளருடைய மனநிலை எவ்வாறாக இருக்கும், அரசின் பணியாற்றுகின்ற காவல்துறை முதற்கொண்டு அரசினுடைய உயர் பதவியில் இருக்கின்ற அவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும், அவருடைய ஒரு திடமான ஒரு முடிவை எடுக்க முடியாத மனநிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்களே, இதை கூட யோசனை செய்யாமல் இவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள் என்ற மன வருத்தத்தை நான் பல்வேறு என்னை சந்திக்கின்றவரிடம் சொல்வேன். அப்போதான் உங்களுக்கு முதல் மன வருத்தம் ஏற்பட ஆரம்பிச்சு சொல்லலாம். முதலமைச்சராக மறைந்த பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது நம்பர் 2வாக கட்சியில ஆட்சியில நேரடியாக இல்லாட்டாலும் போயஸ் தோட்டத்தில் திருமதி VK சசிகலா தான் இருந்தார். அவர் மூலமாகத்தான் பல உத்தரவுகள் பெறப்பட்டன. அவர் உங்களுக்கு அத்தனை பேருக்குமே உத்தரவுகள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா மறுப்பீங்களா? என்னை பொறுத்தவரையில் 2012 நான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக நான் சந்தித்தது கிடையாது, பேசியது கிடையாது, டெலிபோனோட தொடர்பு கொண்டது கிடையாது. 2012 நீங்க மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திச்சது கிடையாது. தற்போதைய பொதுச் செயலர் 2012 அவங்க மீண்டும் ஒரு முறை சேர்க்கப்பட்ட பிறகு அவங்கள்ட்ட நீங்க பேசினதே கிடையாது. அவர்களிடம் நான் உத்தரவு எதையும் வாங்கினது கிடையாது. 2012 அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுற வரை திருமதி சசிகலாவிடம் நீங்கள் பேசியதில்லை, அவர் மூலமாக எந்த உத்தரவு வாங்கியதில்லை. அவங்க தான் எங்களுக்கு எல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க. பல சந்தர்ப்பத்தில் சின்ன மற்ற அமைச்சர்கள் அவர்களை பார்க்கக்கூடிய சூழலை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள், சந்தித்தார்கள். ஆனால் நான் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. சில அமைச்சர்கள் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் சசிகலாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த மாதிரி ஒரு பட்டியலில் தானே நீங்களும் இருந்தீங்க. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர், நல்ல அவங்களுடைய நல்ல ரேப்போர்ட்ல இருக்கக்கூடியவர். டாக்டர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுக்கு மட்டுமே வேண்டப்பட்டவராக இருந்தேன். 2012 மீண்டும் சேர்க்கப்பட்ட பிறகு சசிகலாவோடு எதுவும் தொடர்பு, ஒட்டு உறவு, பேச்சு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்களா? பொதுவாக யாரிடம் தொடர்பு இருக்கக்கூடாது என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னால் யாரிடம் தொடர்பு இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன்படிதான் நான் என்னுடைய கடமையை செய்து வந்தேன். நீங்கள் சொல்வது நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் சசிகலாவோடு எந்த தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டியது இல்லை, அவருடைய உத்தரவை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதில்லை என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைமுகமான உத்தரவாக இருந்தது. யாரையும் குறிப்பிட்டு சொல்லுகிற கீழ்நிலைக்கு கொண்டு சொல்கிற நிலையில் நான் எப்பொழுதும் இருந்ததில்லை. நான் குறிப்பிட்டு உங்களுக்கு குறிப்பால் உணர்த்துகிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் யாரிடம் தொடர்பில் இருக்க வேண்டும், யாரிடம் தொடர்பு இருக்கக்கூடாது என்று சொன்னார்களோ அதை நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னபடி நடந்து வந்திருக்கிறேன். தொடர்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு நெகட்டிவ் லிஸ்டும் கொடுத்திருந்தாங்க. ஆமாம். 2011 திருமதி சசிகலா அவர்கள் அதிமுக அவரும் அவருடைய குடும்பத்தினரெல்லாம் நீக்கப்பட்ட போது பெங்களூர்ல அவர்கள் தான் பேசினாங்க. இந்த மாதிரி சதி நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகங்கள்ல பெருசா பேசப்பட்டது. அதிமுக ஒரு அறிக்கை வந்தது. அப்ப அந்த பெங்களூர்ல நடந்தது என்ன என்பது பற்றி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா?
இல்லை, அது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன சொன்னதில்லை. இந்த கருத்தை தான் சொன்னதில்லை, மற்றபடி தனிப்பட்ட முறையில் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேச வேண்டாம், யார்கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும் வாங்க வேண்டாங்கிற சொன்னாங்களே தவிர அதெல்லாம் சொல்லல. என்ன நடந்தது, பெங்களூர்ல என்ன நடந்ததுங்கிற மாதிரி எதுவும் சொல்லல. எனக்கு சொல்லல. அவர்களால் நீக்கப்பட்டவர்கள் 11-12 பேருக்கு மேல இருக்கும்போது ஒருத்தரை மட்டும் அவங்க திரும்ப சேர்த்துக்கிறாங்க, திரும்ப சசிகலா மட்டும். அதன் பிறகு நிலைமையில் ஏதாவது மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லப்பட்டதா, இல்ல இது வந்து எல்லாருக்குமான பொது கணக்காகவே தான் இருந்ததா? இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்களே தற்போதைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் அளித்த கடிதத்தினை அனைவருமே அதில் இருந்துள்ள கருத்துக்களை வாசித்து சொன்னார்கள் என்பதை நான் அறிவேன். என்னிடமும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். என்னோடு மட்டுமல்ல, அனைத்து அமைச்சர்களுமே கூப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அவங்கள்ட்ட பேசினதுல, அவங்கள்ட்ட உத்தரவு வாங்கினதுல உங்களுக்கு எல்லாமே முதலமைச்சர் மூலமாகத்தான், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மூலமாக தான் நேரடியான உத்தரவுகள் வந்தது. ஆனால் ஜெயலலிதாவுடைய முழுமையான நம்பிக்கையை பெற்றவராக சசிகலா இருந்தார் அப்படின்னா மறுக்க முடியுமா நம்ம? இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். 2012 மீண்டும் சேர்க்கப்பட்ட பிறகே கூட பல சந்தர்ப்பங்கள்ல பல முக்கியமான சொத்துகள் உட்பட, பல பகிர்தல் உட்பட, அவங்களுடைய வீடு மட்டும் இல்லாமல் சொத்து உட்பட பல, இன்னும் சொல்லப்போனா நமது எம்ஜிஆர் கட்சியுடைய அறக்கட்டளை, இது போன்ற பல விஷயங்கள்ல திருமதி சசிகலாவுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் முக்கியத்துவம் இருந்ததுன்னு சொன்னா மறுக்க முடியுமா? இல்லை, மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னிடம் என்ன வேலையை செய்ய சொல்லி பணித்தார்களோ அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்தேன். மற்ற வேலைகளில் நான் தலையிடுவதும் இல்லை, அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை, அதை பற்றி மற்றவருடன் விசாரிப்பதும் இல்லை. கட்சியுடைய பொருளாளர் அப்படிங்கிற அடிப்படையில் திருமதி சசிகலாவுடைய பெயர் கட்சி சார்ந்த எந்தெந்த இடங்கள்ல இருந்ததுன்னு சொல்ல முடியுமா? அதிமுகவுடைய சொத்துக்கள்ல அவங்களுடைய பேரோ, நமது எம்ஜிஆர் பத்திரிகையில் அவங்களுடைய பேரோ, அல்லது நிர்வாகத்தில் அவங்களுடைய பேரோ, அவர்கள் எங்க அத்தாரிட்டியாக எங்க இருந்தார் உங்களால் பகிர்ந்து முடியுமா? இல்லை, அதை பற்றி நான் விசாரிப்பதற்கு எனக்கு எண்ணமில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதை மட்டும்தான் நான் செய்தேன். இந்த 60 நாட்களாக நீங்க முதலமைச்சராக செயல்பட்ட இந்த கடைசி 3வது முறையாக நீங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கூடிய நேரத்தில் சசிகலா மற்றும் அவருடைய குடும்பத்தினருடைய ஆதிக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததா நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஆதிக்கம் இருந்தது என்று நான் தற்போது சொல்வதற்கில்லை. என்னை தனிப்பட்ட முறையில் நான் வகித்த பொறுப்புக்கு ஊறுவிளைக்கின்ற வகையில், அதை கேள்விக்குறியாக்குகின்ற நிலையில், அதனுடைய நண்பகத்தன்மையை சீர்குலைக்கின்ற வகையில் சில பேர் கருத்துக்கள் சொன்னதினால் தான் நான் மன உளைச்சல் அடைந்தேன். அதை அதிகார மையத்தில் ஏற்படும் தெரிவித்திருக்கிறேன். சொல்லி நாங்கள் கண்டித்தோம் என்று சொன்னார்கள். கண்டித்ததற்கு பிறகும் அவர்கள் அந்த முயற்சியிலிருந்து அவர்கள் பின்வாங்கவில்லை, அதை கட்டுப்படுத்தவில்லை, அவர்கள் நிறுத்திக் கொள்ளவில்லை. அமைச்சர் பெருமக்களுடைய செயல்பாடு, முதலமைச்சராக சசிகலா வர வேண்டும் அப்படிங்கிறது அவர்கள் தன்னெழுச்சியாக சுயேட்சையாக சொன்னதல்ல, இவர்கள் சொல்லி அவர்கள் சொன்னதுன்னு நினைக்கிறீங்களா? யார் சொல்லி சொன்னதாக சில தகவல் வந்தது. அந்த தகவல் அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னோம் என்று அவர்கள் மற்றவரிடம் சொல்லியிருக்கிறார்கள். திரு திவாகரன் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். நான் பெயரை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. நாங்களாக சுயமாக அதை சொல்லவில்லை. எங்களை சொல்லி சிலர் பணித்தார்கள், அதைத்தான் நாங்கள் செய்தோம் என்று சொல்லி. அவர்களுடைய நோக்கம் சசிகலா அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும், பொதுச் செயலராக்க வேண்டும் என்பதோடு நின்றதா, இல்லை பன்னீர்செல்வத்தை டிஸ்டர்ப் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருந்துச்சு? அவங்க முதலமைச்சராக ஆயிட்டாங்க, பொதுச்செயலர் ஆயிட்டாங்க, அதுல பிரச்சனை இல்லைன்னா பன்னீர்செல்வத்தை அவங்க தொந்தரவு பண்ணிருக்க மாட்டாங்களோ? இல்லை, கழகத்தினுடைய பொதுச் செயலராக ஆக்கப்பட்டார்கள். ஆட்சியினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறைகள் இருக்கிறது. இந்த முதலமைச்சர் பதவிக்கு உரிய மரியாதை இருக்கிறது. என்னை முதலமைச்சராக உட்கார வைத்துக் கொண்டு எனக்கு என்னுடைய பொறுப்புக்கு தனிப்பட்ட பன்னீர்செல்வத்தை பற்றி விமர்சனம் செய்தால் நான் கவலைப்பட மாட்டேன். முதலமைச்சர் என்ற பதவிக்கு அவர்கள் ஊறுவிளைக்கின்ற வகையில் அதன் மூலமாக என்னை தாழ்நிலைக்கு கொண்டு வருகிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்ற மனநிலை இருந்தது. அதை பற்றி நான் சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்கவில்லை, என்னுள்ளே வைத்துக் கொண்டேன். நீங்க உங்களை வேதனைப்படுத்துறதா நினைக்காம அந்த பதவிக்கு ஒரு இழுக்கு ஏற்படுறதா நினைக்கிறீங்க? எஸ். அதை நீங்க அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கவும் இல்லை, இது அந்த பதவிக்கு இழுக்குங்க நல்லது இல்லைன்னு நினைக்கல, அதை சொல்லல நீங்க? அதாவது அவர்களிடம் சொல்றேன், மற்றவரிடம் சொன்னேன். எதுக்கு என்னை உட்கார வச்சுட்டு இப்படி அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க? அவருடைய நோக்கம் நீங்கள் எல்லாம் விரும்பினால், சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் என்னிடம் விரும்பினால், நானாக அதை யாரையிடம் நீங்கள் கொடுக்க சொல்லுகிறீர்களோ அவர்கள் கையிலே கொடுத்துவிட்டு நான் என்னுடைய பணியை பேசாமல் செய்து கொண்டு இருப்பவன் தானே. என்னை ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அந்த நிலைக்கு என்னை தள்ளி கொண்டு போகிறீர்கள்?
எனக்கு பதவி பெரிதல்ல என்பதை மாண்புமிகு அம்மாவர்கள் எந்த பதவி கொடுத்தாலும் அதை முழுமனதோடு ஏற்று நான் கடந்த 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளாக செயலாற்றி வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கெல்லாம் தெரியும். அவரிடம் உங்களுக்கு இந்த 60 நாட்கள்ல கிடைத்த பெயரும் கீர்த்தியும் புகழும் அவர்களை தொந்தரவு செய்ததோ? அது அவரவர்கள் மனநிலையை பொறுத்து. சோ நீங்கள் சுலபமாக முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னு நம்பினாங்க. ஆனா இல்ல, உங்களுக்கு அதுல மாற்று கருத்துகள் இருக்கு அப்படிங்கறத அவர்களை தொந்தரவு செய்தது. மாற்று கருத்து கொண்டவன் என்ற நிலையில் நான் யாரிடமும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தலைமை கழகத்தினுடைய செயலாளரோ என்னுடைய கருத்தாக நான் சொல்லவில்லை. அதற்குரிய முயற்சிகளையும் நான் எடுக்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினரெல்லாம் நீங்கள் தொடர்ந்து நான் முதலமைச்சராக இருப்பதற்கு மட்டுமே நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட நான் கேட்டுக்கொண்டதில்லை. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே கீழ்மட்டத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி என்னிடம் மிகவும் வருத்தத்தோடு சொல்வார்கள். அந்த வருத்தத்தை எப்படி நாம் போக்கப் போகின்ற நிலையில் ஏற்பட்டிருக்கிறனா என்று சொல்வார்கள். நாம் தான் களத்திற்கு சென்று அந்த வருத்தத்தை போக்க வேண்டும் என்ற பொறுப்பில் நாம் இருக்கிறோம் என்று அவர்களுக்கு நான் அறிவுரை தான் சொல்வேன். இதை நீங்கள் மற்றவரிடமும் சொல்லக்கூடாது என்று கூட நான் அவர்களை அறிவுரை கூறியிருக்கிறேன். சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் ஆன பிறகு கட்சியின் கீழ் மட்டத்தில் அதிருப்தி குரல்கள் எழுந்தன. பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அதிர்ச்சி குரல்கள் ஏற்படவில்லை. முதலமைச்சராகவே பொதுச் செயலாளரும் முதலமைச்சராகவே வர வேண்டும் என்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த அதிர்ச்சி தகவல் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் கீழே பேசப்பட்டதன் கருத்துக்கள் பேசப்பட்டதோடு மட்டுமல்லாமல் அது அவர்களுடைய மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. இவைகளெல்லாம் எங்களுக்கு போன்ற தகவல் வந்து கொண்டது. மாண்புமிகு அமைச்சர் கூட என்னுடைய நேரடியாக சந்தித்து அந்த கருத்தை சொன்னார்கள். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் என்னை சந்தித்து அந்த கருத்தை சொன்னார்கள். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும் என்று நான் அவர்களிடம் ஆறுதல் சொல்லி, நீங்கள் சொன்ன கருத்தை உங்களுடைய வச்சுக்கோங்க, வேறு யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று நான் அவர்களிடம் கட்சி நலங்கருதி ஆட்சி நலங்கருதி அவரும் சொல்லி அனுப்பினேன். எப்படி நடந்திருந்தா இந்த மைக்ரேஷன் இந்த கையளிப்பு சுலபமாக அமைதியாக சுமூகமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மற்றவர்களை விட்டு பேச விடாமல் உங்கள்கிட்டே நேரடியாக கேட்டு நீங்க ஒரு நாள் சொல்லுங்க, நம்ம இவங்களே முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தா நீங்க ஒரு பீரியட் கொடுத்து ஒரு சுலபமான கைமாற்றுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமோ? இல்லை, அவர்கள் பேசத்தான் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய இந்த கருத்துக்களுக்கு கோபமாக மாறியது. சாமானிய மக்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் அவர் தான் எப்ப கேட்டாலும் கொடுத்துட்டு போறவர் தானே. ஏன் அவரை இப்படி பதவியில் உட்கார வச்சுட்டு அசிங்கப்படுத்துறாங்க? அப்படி மனநிலையில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் கீழே இருக்கின்றவர். இந்த சூழ்நிலையில் நான் மிகவும் மன அழுத்தத்துக்கு ஆளாக்கப்பட்டேன். இந்த காலகட்டத்தில் தான் இங்கே சட்டமன்ற கூட்டம் கூட்டப்பட்டது. முதலில் உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு சட்டமன்ற கூட்டம் கூட்டப்பட்டது. சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒட்டி கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தொடரில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மட்டும் உட்கார்ந்திருந்தார். எதிர்வரிசையில் நான் உட்கார வைக்கப்பட்டேன். 2001 மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக என்னை நியமித்ததற்கு பின்னால் நடைபெற்ற தலைமை கழகத்தினுடைய அனைத்து கூட்டங்களிலும் மாண்புமிகு அம்மாவுடைய வரிசையில் தான் என்னை பக்கத்தில் தான் உட்கார வைத்திருந்தார்கள். இந்த பக்கம் அவைத்தலைவர் உட்கார்ந்திருப்பாங்க, இந்த பக்கம் முதலமைச்சர் உட்கார்ந்திருப்பாங்க, இந்த பக்கம் நீங்க உட்கார்ந்திருப்பேன். அம்மா மட்டும் தனியா உட்கார்ந்து சில நேரங்களில் பேசியிருக்கிறார்கள். நான் இல்லாமல் அம்மா இன்னொருவரை உட்கார வைத்துக் கொண்டு பேசியதாக கிடையாது. 2002க்கு பிறகு மார்ச் 2002 மார்ச் பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம். சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தினுடைய தலைவர் நான். சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கின்ற என்னை முன்வரிசையில் உட்கார வைத்த பொழுது நான் அதை பெரிதாக மன வருத்தம் அடையவில்லை. இந்த கூட்டம் முடிந்த பின் எனக்கு பல தமிழகத்திலிருந்து பல ஊரிலிருந்து தொலைபேசி மூலமாக பேசினார்கள். என்னென்ன உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீங்கள் சட்டமன்ற கூட்டத் தலைவர், ஒரு முதலமைச்சர் இருக்கிறீங்க, அம்மா இருந்த காலத்திலே உங்களை முன்வரிசையில் தானே உட்கார வைத்தார்கள், அவரோடு சேர்ந்து தானே உட்கார வைத்தார்கள். இவர்கள் எதிர்வரிசையில் உங்களை உட்கார வைத்ததோடு மட்டுமல்லாமல் பேசுகின்ற பொழுது
முதலமைச்சர் என்ற ஒரு வார்த்தை கூட உங்களை சொல்லவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள். அதற்கு பின்னாலே தான் எனக்கே ஒரு ஜலிசி வந்தது. எதுக்கு நம்மளை வந்து இப்படி பர்பஸாக வந்து இந்த மாதிரி வேண்டுமென்றே நம்மளை இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு தள்ளுகிறார்கள் என்ற நிலையில் மனநிலையில் நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். நான் அதையும் வெளிக்காமிக்கலை. அவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்குரிய மரியாதை அளித்தேன். டிசம்பர் 5ஆம் தேதி இரவே அவர்கள் வந்து நானே முதலமைச்சராக பொதுச்செயலாளர் ஆயிக்கிறேன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து சரின்னு தான் சொல்லியிருந்திருப்பீங்க. டிசம்பர் 5ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இறந்த அன்று இரவு மட்டும் தானே சொன்னேன். நான் வேண்டாம் ஒருவேளை நானே பொதுச்செயலாளர் ஆயிக்கிறேன், நானே முதலமைச்சரா பதவி ஏற்க போறேன்னு சொல்லி முதலமைச்சர் ஆக்கிக் கொள்ளுங்கள் தான் சொன்னேன். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடியது சசிகலா அவர்கள் முதலமைச்சராக வர பார்க்கிறார் என்று சொன்ன போது தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் அதிருப்தி, அந்த அதிருப்தியை உருவாக்கியவர்கள் அவர்கள். இல்ல, அந்த அதிருப்தி என்பது இந்த 60 நாள்ல உருவான அதிருப்தியா இருக்குமா? அதற்கு முன்னாடியே அவங்க பேர்ல இருக்கக்கூடிய அதிருப்தியா இல்ல. அவங்க வந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கட்சிக்கு இப்ப உடனே பொதுச் செயலாளர் தேவை என்ற எண்ணத்தினை அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். முதலமைச்சர் என்ற நிலைக்கு அவர்கள் வருகின்ற முயற்சிகளில் மற்றவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது சரி முதலமைச்சராக வரக்கூடிய எண்ணத்தில் அவர் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுதுதான் அவர்கள் மீதான அதிருப்தி என்பது பொதுச் செயலாளர் ஆன பிறகு முதலமைச்சராக முயற்சி நடக்கக்கூடிய அந்த 40 நாள்ல தான் நடக்குதா? அதற்கு முன்னாடி அதிருப்தி கிடையாது. அவங்க பொதுச் செயலாளர் அளவுக்கு அதிருப்தி கிடையாது. இந்த அளவுக்கு அதிருப்தி கிடையாது. இந்த 40 நாள்ல அவர்கள் செய்த தப்பு என்ன? இந்த 40 நாள் ஆஹா சசிகலா முதலமைச்சர் ஆயிட்டா பெரிய தப்பாயிருமே நினைக்கிற மாதிரி என்ன இருக்கும்? இல்ல, அந்த மாதிரி வரல. நான் எங்களுடைய பணி தொடர்ந்து போயிட்டு இருக்கல. அம்மாவுடைய அரசு வந்து அம்மா அவர்கள் இந்த அம்மா அவர்கள் நம்முடைய அரசுக்கு ஏற்பட்டிருக்க நல்ல பெயரை காப்பாற்ற வேண்டும். நிர்வாகத்திலும் சரி ஒவ்வொரு நடவடிக்கையில் நம்முடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்முடைய அரசுக்கு ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல பெயரை காப்பாற்ற வேண்டும் என வரதா புயலில் ஆரம்பித்து மாண்புமிகு ஆந்திர பிரதேச முதலமைச்சரை சந்தித்ததிலிருந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலிருந்து வறட்சி நிவாரண பணிகளை துரிதப்படுத்தும் போது கொண்டு எல்லாமே நல்ல சந்திப்பில் எல்லாமே பணியை தான் பார்த்துக் கொண்டிருந்தேன். முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு நல்ல பெயர் தான் ஏற்பட்டு இருந்தது அப்படிங்கறத யாரும் மறக்கல. எதிர்கட்சி தலைவர்கள் உட்பட எல்லாருமே பலரும் சொல்றாங்க. பொதுச் செயலாளராக சசிகலா இருந்தால் அதிருப்தி இல்லை, அவர் முதலமைச்சராக மாறினால் அதிருப்தி என்பது சரியா? அதிருப்தி என்பது கீழ்நிலையிலிருந்து உருவாகி வந்துவிட்டது. உங்களுடையதல்ல. உங்களுடையதல்ல. கீழ்நிலையிலிருந்து உருவாகி விட்டதை நான் பல நிலைகளில் கீழே வந்து ரியாலிட்டி வேறு மாதிரி இருக்கின்ற பொழுது இந்த நேரத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டுமா என்ற கேள்வியை நான் மனதில் வைத்துக்கொண்டு என்னை சந்தித்து அவர்கள் இந்த சட்டமன்ற கூட்டம் நடக்கும்போது கருதித்து கேட்டார்கள். நான் அந்த அடிப்படையில் தான் இருக்கிற சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. நான் வந்து சட்டமன்ற உறுப்பினரிடம் அங்கே வந்தது பின்னாலே அவருடைய மனநிலையை அறிந்து நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை தருகிறேன் என்று சொன்ன பொழுது இல்லை, நீங்கள் இப்பொழுதே ராஜினாமா கடிதத்தை தர வேண்டும். நீங்க போய் ராஜினாமா கடிதத்தை சட்டமன்ற குழு கூட்டம் கூட்டப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே அங்க போயஸ் தோட்டத்தில் இருக்கிறீங்க. அப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நீங்க மட்டும் தான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து மற்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அப்பதான் நீங்க வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதா நீங்க வந்து சொன்னார்கள். கையெழுத்து போடும்போது எல்லாருமே இருந்தாங்க. ஓகே, கையெழுத்து போடும்போது அரசு சார்ந்த அமைச்சர்கள் தவிர்த்து நீங்கள் தவிர்த்து திருமதி சசிகலா தவிர்த்து வேறு யார் இருந்தார் அந்த இடத்துல? சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் இருந்தார். கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் தலவாய் சுந்தரம் அவர்கள் இருந்தார். நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தலைவர் தம்பிதுரை அண்ணா அவர் இருந்தாங்க. அவங்களாம் இருந்தாங்க. டிடிவி தினகரன் சார் இருந்தார். வெங்கடேஷன் இருந்தார். டாக்டர் வெங்கடேஷ் இருந்தார். அவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த நீங்கள் வந்து அந்த இடத்துல சொல்லும் போது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தை கையெழுத்து போடும்படியான கட்டாயத்துக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன் சொன்னீங்க. இந்த கட்டாயம்ங்கிறது ஒரு பிரஷரா, ஒரு நெருக்கடியா, ஒரு மிரட்டலா? தற்போது இருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தேன். அவர்கள் கேட்டு அமைதியாகத்தான் இருந்தார்களுடைய அதை பரிசீலனை செய்யவில்லை. அதனால் நான் முடிவிற்கு என்ன சொன்னேன் என்று சொன்னால், நான் கையெழுத்து போட்டுவிட்டு உங்களிடம் கொடுத்து விடுகிறேன். நேராக மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்துக்கு சென்று மாண்புமிகு அம்மாவுடைய நினைவுக்கு சென்று அங்கு அஞ்சலி செலுத்திவிட்டு என் வீட்டிற்கு சென்று என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு நான் ஊருக்கு சென்று கொண்டு அங்கே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நான் ஒரு கோயிலை கட்டி சோசியல் சர்வீஸ் செய்கின்ற மனநிலையை நான் இப்பொழுது அடைந்திருக்கிறேன். அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு எழுந்தேன். அனைவரும் என்னை கட்டாயப்படுத்தி நீங்கள் அப்பெல்லாம் போகக்கூடாது, சட்டமன்ற கூட்டத்துக்கு வந்து நீங்கள் இதை முன்மொழியணும் அப்படின்னாங்க.
நீங்கள் கேட்டது ராஜினாமா கடிதம், நான் அதை கொடுத்து விட என்று சொன்னேன். என்னையே மறுபடியும் வந்து முன்மொழியை சொல்கிறீர்கள் என்று சொல்லும்பொழுது, நீங்கள் வந்து சொன்னால்தான் மற்றவர்கள் அனைவரும் கருத்து வேற்றுமை இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள். இது வந்து உங்களை கன்வின்ஸ் செய்யக்கூடிய முயற்சியா இருந்ததா, உங்களை கட்டாயப்படுத்தக்கூடிய முயற்சியா இருந்ததா? இல்ல, அது கன்வின்ஸ்ங்கிறது கட்டாயப்படுத்ததா தானே வரும். அந்த இடத்துல மிரட்டல், அச்சுறுத்தல் அது போன்ற விஷயங்கள் இருந்ததா? மிரட்டல், அச்சுறுத்தல் என்ற நிலைக்கு நான் போக விட மாட்டேன். கட்டாயப்படுத்தப்பட்டேன் நான். அதாவது வேற ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. வேற ஆப்ஷன் இல்லை, வேற வாய்ப்பே இல்லை, நீங்க கையெழுத்து போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து சசிகலா அவர்களை முதலமைச்சராக முன்மொழிதாக இருந்தால் அடித்தட்டு மக்களும் கட்சியுடைய அடிமட்ட உறுப்பினர்களும் ஏற்க மறுப்பார்கள், ஒரு அதிருப்தி குரல் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க பாஸ் பண்ணும்போது உங்களுடைய அமைச்சரவை சகாக்களோ கட்சியின் மற்ற முக்கிய தலைவர்களோ யாரேனும் ஒருவர் உங்களுக்கு ஆதரவான குரலை தெரிவித்தார்களா? இல்ல, அந்த நேரத்தில் தெரிவிக்கவில்லை. ஆனால் என்னை தனியாக சந்தித்து பேசுகின்ற பொழுது கீழே என்ன நிலை இருக்கிறது என்பதனை என்னிடம் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார். போயஸ் தோட்டத்தில் உங்க கூட இருந்து நீங்க கையெழுத்து போடும்போது உங்க கூட இருந்தவங்களே சிலர் வந்து தனியா அவங்களை சந்தித்து பேச சொல்லியிருக்காங்க. அமைச்சர் பெருமக்கள் இருந்து மற்ற மூத்த தலைவர்கள் இருந்து எல்லாருமே அங்க இருக்கும்போது அமைதியா இருந்தாங்க. ஓகே. அதன் பிறகு இப்ப நீங்க இங்க உங்களுடைய அதிருப்தி குரலை வெளிப்படுத்தி இருக்கீங்க. அந்த பக்கம் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு கூட்டம் மீண்டும் ஒரு முறை நடந்திருக்கிறது. அங்க 131 சட்டமன்ற உறுப்பினர்கள், 134 131 சட்டமன்ற உறுப்பினர் இப்ப அவங்க கூட அங்க இருக்கிறதா சொன்னாங்க. சோ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் தான் முதலமைச்சராக வர முடியும். 134 பேர்ல 131 ஒரு அறுதி பெரும்பான்மைக்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். அப்ப அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட உங்களுக்கு ஏற்பில்லை, சசிகலாவுக்கு தான் ஏற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு அழுத்தத்தின் காரணமாக நடக்கக்கூடியது மிக விரைவில் மாறும் நினைக்கிறீங்களா? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது என்னுடைய பலம் என்ன என்பது நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். அப்பொழுது இதற்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு விடை தரும், தெரிய வரும். இப்போ வந்து 2 எம்எல்ஏக்கள் இங்க வந்திருந்தா நம்ம பார்க்கிறோம். நம்ம சோழவந்தான் தொகுதி எம்எல்ஏவும் திரு ஆறுக்குட்டி கோயம்புத்தூர் தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏ 2 எம்எல்ஏ இங்க இருக்கு. மனோரஞ்சிதா அவங்க மேடம் 3 எம்எல்ஏக்கள் இங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறா பாக்குறோம். அப்ப நீங்க இருந்தார்கள், மற்றவர் என்னை தொலைபேசியில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறாரு. அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரோடு தொடர்பில் இருக்கிறாங்க. என்னுடைய பலம் என்ன என்பது சட்டமன்றத்தை கூட்டும் போது தெரியும் சொல்லி சொன்னா உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் வாபஸ் வாங்க போகிறீர்களா? மக்கள் விரும்பினால் நான் அந்த ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்குவேன். இல்ல, சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி முதலமைச்சருடைய பலத்தை நிரூபிக்கிறது என்று சொன்னால் நீங்கள் வாபஸ் வாங்கினா தான் பலத்தை நிரூபிக்க சொல்லுவாங்க. உங்களுடைய ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு விட்டது. இது வந்து ஒரு அச்சுறுத்தல் காரணமாக ஏற்பட்டது நீங்க சொல்ல போது அதை ரீகன்சிடர் பண்ணும் ஆளுநர். அவர் மறுபரிசீலனை பண்ணி இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களோ அல்லது திருமதி சசிகலா அவர்களோ உங்களுடைய பலத்தை நிரூபிங்கள் என்று சொன்னால் தான் சட்டமன்ற கூட்டம் அங்க வந்து வாக்கெடுப்பு எல்லாம் நடக்க போகுது. அப்போ உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை நீங்கள் வாபஸ் வாங்காமல் அது சாத்தியமில்லை, சாத்தியப்படாது. சோ நீங்கள் ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்குவீர்கள். மக்கள் பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று மக்களுடைய எண்ணப்பாடு வெளிப்பட்டால் நான் ராஜினாமா கடிதத்தை வாபஸ் வாங்குவேன். வெகுஜன மக்கள், பெரும்பான்மையான மக்கள் நீங்கள் தான் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றே கொள்வோம். அதிமுக உறுப்பினர்கள், வெகு மக்கள் எல்லாருமே திரு பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் சொன்னால் தேர்தல் நடத்தினால் அது சாத்தியமாகலாம். ஆனால் இப்போது இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 4.5 ஆண்டு காலம் பதவி காலம் இருக்கிறது. அவர்களுக்கான பப்ளிக் மேண்டேட் வந்து 5 ஆண்டுகளுக்கு. சோ 4.5 ஆண்டு காலம் இருக்கும்போது எம்எல்ஏக்கள் யாரை கைகாட்டுகிறார்களோ அவர்கள் தான் முதலமைச்சராக முடியுமே தவிர மக்கள் இன்னொரு முறை வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இப்ப இல்லை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய தொகுதியில் மக்களுடைய மனநிலையை அறிந்து மாண்புமிகு அம்மாவர்களுக்கு, அவர்களுடைய ஆன்மாவுக்கு, மாண்புமிகு அம்மாவர்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தினை ஆரம்பித்து கட்டுப்பாடோடு இந்த இயக்கத்தை நடத்தினார்களோ அவையெல்லாம் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் தெரியும். அதே கட்டுப்பாடோடு அவர்கள் மனசாட்சியுடன் நடந்தால் நான் மீண்டும் முதலமைச்சர் என்ற பொறுப்பிற்கு பதவியேற்கக்கூடிய ஒரு நல்ல சூழல் உருவாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொது வேண்டுகோளாகவே எடுக்கிறேன். அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு அவரவருடைய மனசாட்சிப்படி வாக்களிப்படி தொகுதியுடைய மக்களுடைய மனநிலை, வாக்காளர் பெருமக்களுடைய மனநிலை என்ன நிலை இருக்கிறது, அந்த மனநிலைக்கு மாறுபட்டு நடக்காத ஒரு முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நான் வேண்டுகோளாக விடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். கட்சியுடைய பொதுச் செயலாளருடைய முடிவை தாண்டி அவரவர் மனசாட்சிப்படி வாக்களிங்கள் என்று முதலமைச்சர் வேண்டுகோள் எடுக்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முடிவுபடி கிடையாது. பொதுச் செயலாளர் வந்து அவங்களுக்கு ஆதரவு தானே கேட்பாங்க. அவங்களுக்கு ஆதரவு கேட்பாங்க, முடிவெடுக்க வேண்டியது சட்டமன்ற உறுப்பினர் தானே. சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் அவர்களுக்கு விடுக்கின்ற அன்பான வேண்டுகோள், அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாக்காளர் பெருமக்களுடைய மனநிலை
எந்த மாதிரி முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு அவர்கள் வேண்டுகோளாக இருக்கின்றேன். இப்ப 134 எம்எல்ஏக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறான்னு சொல்லும்போது உங்களுக்கு ஆதரவாக குறைந்தபட்சம் ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தாங்க அப்படின்னு அவர்களுடைய கிளைம் வந்து கேள்விக்குள்ளாயிருக்கும். ஆனா அந்த மாதிரி வரல அப்படிங்கறத ஒரு பின்னடைவா நீங்க பார்க்கலாம். குறைந்தபட்சம் 25 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு தேதிக்கு திரு பன்னீர்செல்வம் முதலமைச்சரை ஆதரிச்சிருந்தாங்கன்னா அவருடைய கிளைம் உடனே கேள்விக்குள்ளாயிருக்கும். ஆனா அப்படி நடக்கலையே. பொறுத்திருந்து பாருங்க. நீங்க ஆளுநர் எப்ப வருவாருங்கிற பத்தி உங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் இருக்கா? முதலமைச்சர் இது வரைக்கும் இல்லை. நீங்க வந்து மறைந்த முதலமைச்சருடைய சிகிச்சை அளிக்கப்பட்டது பற்றிய ஒரு விசாரணை கமிஷனுக்கு சிட்டிங் ஜட்ஜ் மூலமா விசாரணை கமிஷன் உத்தரவிடப்படும் சொல்லியிருக்கீங்க. இது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உடைய முடிவா அல்லது வந்து முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவா? 2 தினங்களுக்கு முன்பாக மருத்துவ சிகிச்சை அளித்த மருத்துவர் குழு ஒரு பேட்டியை நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது, உலக தரத்திலான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது என்ற பல்வேறு விளக்கங்களை அவர்கள் அங்கே அளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்படி இருந்தும் சில சந்தேகங்களை பொதுமக்கள் தங்களுடைய மனதிலிருந்து இன்னும் அகற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த சூழலில் நம்முடைய இயக்கம் அங்கே மக்களை சந்திக்கிற நேரத்தில் அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் முழுவே அகற்றிட வேண்டும் என்று சொன்னால் உரிய கமிஷன் அமைத்து அதன் மூலமாக அந்த வாய்ப்பை தீர்ப்பை அளித்தோம் என்று சொன்னால் நம்பருக்கு உரிய ஒரு நிலை ஏற்படும் என்ற நோக்கத்தில் தான் நான் அதை சொன்னேன். மக்கள் நிறைய அதை பற்றின விமர்சனங்களை சந்தேகங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள், மறுப்பதற்கு இல்ல, பொதுவெளியில் அது இருக்குது. முதலமைச்சருக்கு அந்த சந்தேகம் இருக்கிறதா? ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையில் ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னு உரிய முறையான பதில் கிடைக்கும் வரை எனக்கு எந்த சந்தேகம் இல்லை மாண்புமிகு அம்மாவுடைய சிகிச்சை முறை பற்றி. இருந்தாலும் மக்களுடைய ஒட்டுமொத்த கவலையையும் சந்தேகத்தையும் போக்குகின்ற பொறுப்பில் நான் இருக்கிறேன். நீங்கள் அப்படிங்கிற முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அமைச்சரவையுடைய தலைவர். நீங்கள் பரிந்துரை சொல்றது பேர்ல தான் ஒரு அமைச்சரவை வந்து முழுமையாக அமைக்கப்படுகிறது. நீங்கள் உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது அந்த அமைச்சரவை சேர்ந்து தான் டிசால்வ் பண்ண போறா அர்த்தம். அந்த ராஜினாமா ஏற்கனவே சொல்லிருக்காரு. இப்ப அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் மட்டும் மறுபக்கம் இருக்கிறது எப்படி? அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, முதலமைச்சர் மட்டும் இன்னொரு பக்கம் கூடிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையா நீங்க பார்க்கல? அந்த அசாதாரணமான சூழ்நிலை விரைவில் மாறும். சில அமைச்சர்களே கீழே இருக்கின்ற நிலைகளுடைய சூழ்நிலை நம்ம கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிற நிலையெல்லாம் என்னிடம் வருத்தத்தோடு பேசியிருக்கிறார்கள். அவர்கள் சிந்தித்து பார்த்து நல்ல முடிவை எடுப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். மத்திய அரசுடைய பின்னணி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பின்புலம் இருக்கிறது என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளரே சொல்லியிருக்கிறார். இதற்கு உரிய பதிலை நீங்கள் அவரிடம்தான் கேட்க வேண்டும். எனக்கு எந்த பின்னணியும் கிடையாது, எந்த பின் பக்கபலம் கிடையாது, அதற்குரிய தேவையும் இல்லை. அந்த தேவையை நான் யாரிடமும் நாடுவதில்லை. நீங்க வந்து நேற்று நமக்கு இரவுல நமக்கு பேட்டி கொடுக்கும்போது மிடாஸ் நிறுவனத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது பேசியதெல்லாம் யார் அப்படிங்கிறது அவர்களுக்கே தெரியும் சொல்லி குறிப்பிட்டிருந்தீங்க. மிடாஸ் நிறுவனம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது அவர்களுக்கு அதிகமான ஆர்டர் கிடைச்சது அப்படின்னு சொன்னா அப்போது எதிர்க்கட்சி தலைவராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார் என்பதும் அதிமுகவோடு அவர்கள் சசிகலா அவர்கள் நல்ல இணக்கமான பொசிஷன் தான் இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வழங்கி கொண்டிருந்தார் என்பது உங்களுக்கு தெரியாதுல்ல? மிடாஸ் மீது அவர் அக்கறை கொண்டிருந்தார் என்பதை மறுப்பதற்கு இல்லை இல்லையா? இல்ல, மிடாஸுக்கு அதிகமான ஆர்டர், கொள்முதல் ஆர்டர் அது திமுக ஆட்சியில் கொடுக்கப்படுது. திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது. சசிகலா குடும்பத்தினர் அதான் சசிகலா குடும்பத்தினர் மட்டுமோட முயற்சி அப்படி இருக்க முடியும். அவங்க வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் அதுல வந்து ஒரு ஆர்வம் அக்கறை இருக்கலாம். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு அதில் துளி கூட அந்த தொடர்பு இருக்க முடியாது. இல்ல, அவர்களுடைய வீட்டிலேயே இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம் வந்து அதை முன்னிறுத்துவாங்க. பல தொழில்கள் செய்கிறார்கள். அனைத்திலுமே மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. பாஜக அரசுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பின்புலம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத அடுத்தடுத்த நடவடிக்கை எல்லாம் காட்டுதுன்னு ஊடகங்கள் சொல்றேன். முழுமையாக அதை மறுக்கிறேன். அந்த மாதிரி எந்த தொடர்பும் எனக்கு இல்லை, அதுக்கு எனக்கு தேவையும் இல்லை. ஆளுநர் அவர்கள் வந்து இயல்போல இப்ப நேற்று இரவு 9 மணிக்கு மேல நீங்க வந்து இந்த உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துறதுக்கு முந்தின வினாடி வரை எல்லாமே சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. சோ ஆளுநர் அவர்களுக்கு ஒரு சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்றால் ரொம்ப இயல்பு போல அவர் வந்து அந்த அவருக்கு முதலமைச்சர் பதவியேற்பு வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போது வரை சென்னைக்கு வருவாரா, பதவியேற்பு நடத்துவாரா, அதற்கு சம்மதிச்சிருக்காரா அப்படிங்கிற பத்தி எந்த தகவலுமே இல்லை. அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் ஒரு பிரீத்திங் டைமும் கொடுக்கறதுக்கான முயற்சியா பாக்குறேன். நான் அந்த கோணத்திலே நான் சிந்திக்கவில்லை.
என்னுடைய மனநிலையை எப்படியாவது வெளியில் சொல்லிட வேண்டும் என்றுதான் நானாகவே முடிவெடுத்து மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்தில் மாண்புமிகு அம்மாவிடம் ஆன்மாவிடம் சொல்லிவிட்டு திரும்பலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அங்கே என்னை எதிர்பாராத விதமாக அங்கே பத்திரிகையும் தொலைக்காட்சியிலும் நிறைய பேர் கூடிவிட்டார்கள். அவர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள். அந்த சூழலில் நான் மௌனம் காப்பது சரியாக இருக்காது என்று நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த திட்டமிடல, அங்க பெருந்தளா கூடிட்டாங்க. யாருக்குமே நான் சொல்லல, தகவலே சொல்லல. நீங்க யாரையும் அழைக்கலங்கிறது எனக்கு தெரியும். பட் அங்க வந்து கூடுனதுனால அவர் கேட்டதுனால நீங்க பத்திரிகையாளர் சந்திச்சு உங்களுக்கு அவர்கள் கேட்டதனுடைய உட்பொருள் எனக்கு இந்த உண்மைத்தன்மையை முதலமைச்சர் நிலையில் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்ற உள்ளுணர்வு என்னிடமும் என்னுள்ளும் ஏற்பட்ட காரணத்தினால்தான் நான் நேற்று அந்த சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு. இப்ப ஆளுநர் அவர்கள் வந்து பதவியேற்புக்கான தாமதப்படுத்துவது, அதுக்கு தேதி கொடுக்காமல் இருப்பது, முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வத்துக்கு தான் இதோட அட்வான்டேஜ் அமையுங்கிறது வெளியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சோ அதுல ஒரு இணக்கமான ஒரு கருத்து ஒற்றுமையில இருக்கிறாங்க மத்திய அரசு முதலமைச்சர் கூட. அதாவது வந்து பன்னீர்செல்வத்தை நீங்கள் ஏற்கனவே முன்னால ஒரு கேள்வி கேட்டீங்க, சட்டமன்ற உறுப்பினர்லாம் அங்கே இருக்கிறாரே, நீங்கள் எப்படி முதலமைச்சராக முடியும் என்று கேட்டீர்கள். அமைச்சர் பெருமக்கள் கூட உட்பட நீங்கள் கேட்டீர்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் நான் எதற்கு இந்த முயற்சி எடுக்கிறேன்? என்னுடைய மனதில் இருப்பதை நான் கடந்த முதலமைச்சர் என்ற பொறுப்பிலிருந்து நான் வைத்து வந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது ஏற்பட்ட மன உளைச்சலை மாண்புமிகு ஆன்மாவிடம் சொல்வதற்காகத்தான் நான் அங்கே போய் தியானத்தில் உட்கார்ந்தேன். அதற்கு பின்னாலே கண்ணை முழித்து பார்க்கும்போது என்னை சுற்றி பத்திரிகையாளரும் தொலைக்காட்சி இருக்கிறவர்களும் பல்வேறு கேள்விகளை நான் அங்கே சுற்றி வருகின்ற பொழுது என்னிடம் கேட்கப்பட்ட பொழுது நான் சரி நம்மளும் வந்து உண்மை நிலைமையை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலான்னே வந்தேன். அதற்கு பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிவிட்டது என்பதை தாங்களே அறிவீர்கள். இப்ப எதிர்மறையான நிலையில் தான் அவருக்கு பக்கபலமாக திமுக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. அதில் சிறிதளவும் உண்மை இல்லை. என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்து ஸ்டாலினை பார்த்து சிரிச்சேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க கூட தான் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க. நான் முதலமைச்சரோட உட்கார்ந்து மகிழ்ச்சியில சிரிக்கிறீங்க. சட்டமன்ற உறுப்பினராக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் பார்த்து ஒரு மரியாதைக்கு எனக்கு வணக்கம் சொல்லும்போது நான் வணக்கம் சொல்ல வேண்டும். அவர் சில நேரங்களில் வாதங்கள், அவர் கட்சிக்காரங்கள் சில வாதங்களை சொல்கின்ற பொழுது வாதங்கள் வந்து ஏற்படையாக இல்லை என்று நான் சிரிப்பேன். அப்போது அவரும் சிரிப்பார். அதையெல்லாம் ஒரு குற்றமாக எடுத்துக்கொண்டால் எப்படி அது நியாயமாக தெரியும்? முதலமைச்சருடைய முயற்சி தனி கட்சி அல்ல என்று புரிந்து கொள்ளலாம். உறுதியாக இப்போ ஒரிஜினலான அதிமுக உங்களுடைய தலைமையில் தான் இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உறுதியான அதிமுக மாண்புமிகு அம்மாவுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நல்லவர்கள் பக்கம் இருக்கும். அதற்குரிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும். அதிமுக உங்களுடைய தலைமையின் கீழ் தான் இருக்கிறது அப்படின்னு நீங்க நம்முடைய தலைமை என்று நான் எப்பொழுதும் சொல்ல மாட்டேன். நல்லவர்கள் ஒருவர் அதிமுகவுக்கு தலைமை ஏற்பார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களே சொல்லியிருக்காரு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரு 1000 காலத்து பெயர். தனக்கு பிறகும் கூட 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இந்த இயக்கம் நிலைத்து நிற்கும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களே தங்களுடைய உரையின் மூலம் சொல்லியிருக்கிறார்கள். உறுதியாக மாண்புமிகு அம்மாவுடைய உரை பலிக்கும். முதலமைச்சராக நீங்கள் தொடர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் பொதுச் செயலாளராக சசிகலா இருக்கக்கூடாது என்பதும் கூட எல்லோருடைய விருப்பமா இருக்கிறது. அது எனக்கு தெரியாது. அதிமுக நல்லவர்கள் தலைமைக்கு வரும் என்று சொன்னால் இப்போது சசிகலா தலைமையில தான் இருக்குது. அதை நீங்க ஏற்கல அப்படின்னு தான் அர்த்தமாகும். நான் இப்ப நீங்க சட்டமன்ற நீங்கள் முதலமைச்சர் நிலை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தான் நம்ம எல்லாமே ஏத்துட்டு போய் நம்ம அவங்க பொதுச் செயலாளர். அதிமுக என்பதுடைய இந்த கட்சியோட பிரதியில் தான் நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே. அப்ப அதிமுக ஒன்றாகவும் அதிமுக ஆட்சியின் ஒன்றாகவும் இருக்க முடியாது இல்லையா? அதிமுக இருக்க முடியாது. நீங்க சொல்வது உண்மைதான், இருக்க முடியாது. அப்ப அதிமுகவுடைய தலைமையிலே மாற்ற வேண்டிய நீங்க ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டதுக்கு நான் காரணம் இல்லை. இந்த காரணத்தை இந்த இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். நீங்கள் இதற்கு காரணம் நான் கருதல, நான் சொல்ல முடியல. நான் கேட்கறது வந்து அவர்கள் பொதுச் செயலாளராக நீடிப்பதிலும் நீங்கள் முதலமைச்சராக நீடிப்பதுமாக இருந்தால் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட்டு விடுமா? இல்ல இல்ல இல்ல, என்னை வந்து முதலமைச்சர் என்ற பொறுப்பில் உட்கார வைத்துக் கொண்டு நான் ஏற்கனவே பலமுறை இதற்கு விளக்கம் அளித்து விட்டேன். இல்ல, நீங்க முதலமைச்சரா தொடருங்க அப்படின்னு அவங்க ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே, பழசு நடந்தாலும் நடந்து போச்சு, நீங்க முதலமைச்சரா தொடருங்கன்னு சொன்னா இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ? இந்த பிரச்சனைக்கு அதன் மூலமாக தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது மக்களுடைய கையிலும் சட்டமன்ற உறுப்பினருடைய கையிலும் இருக்கிறது.
ஓகே, ஏற்கனவே இது போல அதிருப்தி குரல் கொடுத்த திரு திருநாவுக்கரசர், இதற்கு முந்தைய காலங்களில் திரு திருநாவுக்கரசர், திரு STS, திரு நாவலர், இது மாதிரி பலர் வந்து இது மாதிரி கொடுத்துட்டு ஆரம் வீரப்பன் இது போன்ற பல ஜாம்பவான்கள்லாம் அதிருப்தி குரல் கொடுத்துட்டு அவர்களால தனியாக கட்சியோ இயக்கமோ மாற்று இயக்கமோ செயல் முடியாத நிலைமையை பார்க்கிறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது திரு பன்னீர்செல்வத்தினால இந்த ஒரு அதிருப்தி குரலை எவ்வளவு தூரத்துக்கு எடுத்து செல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். புரட்சி தலைவர் அவர்கள் திமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்ட பொழுது அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் கருணாநிதி அவர்களுக்கு தான் இருந்தார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரிடம் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவிர யாரும் இல்லை, அவர் கூட இல்லை. ஆனால் மக்கள் புறம் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் தான் நின்றார். எதிர்காலத்தில் காலத்தின் கட்டாயம் புரட்சி தலைவர் அவர்கள் முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏகமனதாக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பது எவ்வளவு நிதர்சனமான உண்மையோ அந்த உண்மை ஏற்படுவதற்குரிய காலகட்டம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. சோ முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய 2வது புரட்சி தலைவர். நான் அந்த அளவுக்கு நான் என்னை நினைத்துக் கொள்ளவில்லை. நான் என்றைக்குமே மாண்புமிகு இதயதன் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய தொண்டராக இருந்துதான் பணியாற்றுவதற்கு என்னுடைய மனநிலையில் நான் எப்பொழுதும் இருப்பேன். தீபா அவர்களை உங்களுடைய அணிக்கு வரவேற்பேன், நான் வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி சொன்னீங்க. அவங்களுக்கு என்னுடைய பகிரங்க அழைப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க. பகிரங்க அழைப்பு வந்தால் நீங்கள் இணைத்துக் கொள்வீர்களா என்று கேட்டார்கள். வந்தால் நான் இணைத்துக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன். பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே சட்டச்சிக்கல் இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? அதுவே கேள்விக்குள்ளா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதே சட்டச்சிக்கலுக்கு மறுவரையறைக்கு உட்பட்டது நினைக்கிறீங்களா? இல்ல, பொதுச் செயலாளர் கழக சட்ட விதிகளின்படி அடிப்படை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்றுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. இப்பொழுது ஏற்பட்ட ஒரு அசாதாரண சூழ்நிலை மாண்புமிகு அம்மா காலமாகிவிட்டதனால் கழகத்தினுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் என்பதற்காக தற்காலிகமாக அந்த பொறுப்புக்கு ஒரு பொதுச்செயலாளர் நியமித்து கூடிய விரைவில் தொடர் நிகழ்வாக முறைப்படியான தேர்தல் நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடுக்க வேண்டும். பொதுச் செயலாளர் எடுக்கும் பொழுது அதற்கு பின்னால கிளைக்கழக செயலாளர் பொதுச் செயலாளர் தான் தேர்தல் நடத்த வேண்டும். கிளை செயலாளர் தேர்தல் முடிந்தவுடன் ஒன்றிய கழக செயலாளர், நகர் கிளை செயலாளர் கிளை தேர்தல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நடத்த வேண்டும். வட்டம், மாவட்டம், அடுத்து தலைமை கழக நிர்வாகிகள் வரை மாவட்ட கழக தலைமை நிர்வாகிகள் மாண்புமிகு அம்மாவில் தான் தேர்தல் நடத்த வேண்டும். பொதுச் செயலாளர் யார் வரோ அவரை நடத்த வேண்டும். அதன் பிறகுதான் அந்த பொதுச் தேர்தல் நடக்கணும். சோ இப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை ஒரு தற்காலிக இடைக்கால செயலாளர் தேர்தல் முதலே நடந்துவிடும். அதான் இப்ப இருக்கக்கூடியது ஒரு இடைக்கால ஏற்பாடு நினைக்கிறேன். கழக சட்ட விதிகளின்படி அவர் பொருளாளர் பதவியிலிருந்து உங்களை நீக்கியது செல்லாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதை நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்களா நீதிமன்றத்தில்? கழக சட்ட விதிகளில் தற்காலிக பொதுச் செயலாளர் இருப்பதற்கு அந்த அதிகாரம் இல்லை, தரப்படவில்லை என்றுதான் இருக்கிறது. அந்த அதிகாரம் நீக்குவதற்கும் பணியில் அமர்த்துவதற்கும் அதிகாரம் உள்ளது என்று சட்ட விதியில் இல்லை. பொதுச் செயலாளர் இல்லாத காலகட்டங்களில் அவரால் நியமிக்கப்பட்ட நிர்வாக குழு தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்யும்னு ஒரு விதி சொல்லுது. அந்த அடிப்படையில் உங்களுடைய பொருளாதார பதவி அப்படியே நீடிக்குன்னு நினைக்கிறீங்க? அது வரைக்கும் நம்ம நீடிக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தற்காலிக பொதுச் செயலாளர் நீங்க சொல்லக்கூடிய திருமதி சசிகலா உங்களுக்கு நீக்கினது செல்லாதுங்கிறத டிஸ்பியூட் பண்ணி நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்க நீதிமன்றம் செல்வதோ அல்லது வேற முயற்சி எடுப்பதோ அதிமுக அதை பத்தி குரல் எழுப்பதோ செய்வீங்களா? இல்ல, முறைப்படியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இரட்டை இலையும் அதிமுக என்ற கட்சி பெயரும் இல்லாமல் ஒருத்தர் வெற்றி பெறுவதுங்கிறது அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மிக ஒரு வாய்ப்பே கிட்டத்தட்ட இல்லாத விஷயம். இரட்டை புறா சேவல் இருந்த போது எவ்வளவு சங்கடத்தை சந்திச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். சோ நீங்கள் உங்களுடைய எல்லா வரையறைகளையும் முயற்சிகளையும் அதிமுக உட்பட்டே தான் செய்ய போறீங்க? அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உட்பட்டே தான் செய்வேன். உங்களுடைய மக்கள் ஆதரவை பெறுவதற்காக நீங்கள் வீதி வீதியாக நான் சுற்றுப்பயணம் செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களுடைய சுற்றுப்பயண திட்டம் எப்போது வச்சிருக்கீங்க? கூடிய விரைவில் வரும். 1 வாரம், 10 நாள், 1 மாதம்? கூடிய விரைவில். முதலமைச்சராக சட்டசபையில் உங்களுடைய பலத்தை நிரூபித்த பிறகு அதுவரை சென்னையில தான் முகாம். அதன் பிறகு மக்களை சந்திக்க முதலமைச்சராக உங்களுடைய பலத்தை நிரூபித்த பிறகு மக்களை சந்திக்கலாம் இருக்கீங்க. இந்த கான்பிடன்ஸ் லெவல் உங்களுக்கு 117 எம்எல்ஏக்கள் இருந்தால்தான் நீங்க முதலமைச்சராக தொடர முடியும். இன்னைக்கு ஒரு 3 எம்எல்ஏக்கள் உங்க பக்கத்தில் இருக்காங்க, உங்களை சேர்த்து 4 பேர் அப்படிங்கும் போது மிச்சம் இருக்கக்கூடிய 115 எம்எல்ஏக்கள் உங்கள் பக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நீங்க ரொம்ப நம்புறீங்களா? நம்புறேன். இல்ல எதிர்கட்சியில இருந்து இதற்கான ஆதரவு வரக்கூடிய வாய்ப்பு நினைக்கிறீங்களா? அவர்களும் இதுவரை நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை, அது மாதிரி எண்ணமும் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறுதி பெரும்பான்மை எனக்கு கிடைத்தால் மட்டுமே நான் முதலமைச்சராக வருவேன். வேறு எந்த கட்சியிலிருந்து நீங்கள் ஆதரவு கோர போவதும் இல்லை. ஒருவேளை அவர்கள் கொடுத்தால்
அவருக்கு கொடுத்தாலும் நான் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக அனைத்து இந்த அண்ணா திராவிட உறுப்பினர்கள் மட்டுமே என்னை ஆதரித்தால் மட்டுமே நான் அதை ஏற்றுக்கொள்வேன். அதான் நான் அவர் கிட்டத்தட்ட 90-99 எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த 99 எம்எல்ஏ ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உங்கள்ட்ட ஒரு 40 எம்எல்ஏக்கள் இருந்தாலே நீங்க ஆட்சி அமைக்க முடியும். அப்படி ஒரு 40 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவு, அந்த ஆசை எனக்கு கிடையாது. சோ அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு இருந்தால் மட்டுமே நான் முதலமைச்சர் இருப்பேன். பேக் டோர் வழியாக பின்வாசல் வழியாக முதலமைச்சர் பதவியை அடைவதற்கு எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன். அதற்கு எனக்கு தேவையும் இல்லை. வேற யாரையோ குறிப்பிட்டு சொல்றீங்களோ புறவாசல் வழியா முயற்சி பண்ண மாட்டேன் அப்படின்னு? இல்ல, அதெல்லாம் நீங்கள் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் என்னுடைய நிலையை சொல்லிவிட்டேன். 2011க்கு முன்னால ஜெயலலிதா சசிகலா அவருடைய உறவுல ஒரு அசௌகரியமான நிலைமை எப்பயா இருந்தா நீங்க கருதுறீங்களா? இல்லாட்டி இணக்கமான எனக்கு அதை பற்றி தெரியாது. அதனால் கருத்து கூறுவது விரும்பவில்லை. 2016 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் ஓரங்கட்டப்பட்டிருந்ததாக வெளியில ஊடகங்கள்லாம் நிறைய சொல்லுவது, தமிழக முதலமைச்சராக மறைந்த ஜெயலலிதா அவர்களே உங்கள் மீது ஒரு முழுமையான திருப்தியா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த தகவல்ல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு? 2016 யாரும் என்னிடம் கேட்காத கேள்வி இப்பொழுது நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இல்ல அப்படி ஊடகத்தில் வந்ததுங்கிறது உங்களுடைய கவனத்துக்கு? ஊடகத்தின் மூலமாக அது வந்தது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு எனக்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் என்ற அந்த நிலையும் கருதித்தான் அந்த மாதிரி ஊடகங்கள் வந்தது என்று நான் எண்ணினேன். அதை பற்றி கூட நான் மாண்புமிகு அம்மாவிடம் நான் எதுவும் கேட்கவில்லை. நான் என்னுடைய பணியை என்னுடைய தொகுதியில் என்னுடைய மாவட்டத்தில் ஆற்றிக் கொண்டிருந்தேன். மாண்புமிகு அம்மா அவர்களும் எனக்கு சட்டமன்ற வேட்பாளராக மீண்டும் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் அறிவித்தார்கள். அதோடு மாண்புமிகு அம்மா அவர்களே எனக்கு 4 முறை சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய வாய்ப்புகளை அளித்தார்கள். அந்த தேர்தலில் எனக்கு பல அனுபவங்கள், கசப்பான உணர்வுகள் மற்றவரால் ஏற்படுத்தப்பட்டது என்பது நிதர்சனமான உண்மை. இவர்களாலேயே என்று சொல்லலாம். யார் என்று நான் சொல்ல முடியாது, ஏற்படுத்தப்பட்டது. உங்களுக்கு வேற யாரும் உங்களை எதிரியா நினைக்கக்கூடிய ஆட்கள் வேற யாரும் நம்ம யாரும் கேள்விப்படவே இல்லை. நீங்கள் வந்து எல்லோரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு ஆளா தான் நீங்க கருதப்படுறீங்க. அப்ப உங்களை வந்து பகைக்கிறதோ உங்களை எதிர்க்கும் அப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தேன் என்று சொன்னால், மாண்புமிகு அம்மா அவர்கள் பன்னீர்செல்வம் என்ற என்னை பின்வரும் காலங்களில் எந்த பதவியிலும் அமர்த்திவிடக்கூடாது என்ற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் எண்ணத்தில் உருவாக்க வேண்டும் என்று நினைத்து செய்தார்களோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சூழலுக்கு நான் ஆட்படுத்தப்பட்டேன். ஆனா அவங்களுடைய குட்வில்ல நீங்க தொடர்ந்துறீங்களா? தேர்தலில் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற வேட்பாளராக போட்டியதுக்கு வாய்ப்பு அளித்தார்களே, ஆமா, என்னை வெற்றி பெற செய்தார்களே, ஆமா, மீண்டும் என்னை அமைச்சராகவும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நியமனம் செய்தார்கள். மீண்டும் என்னை சட்டமன்ற அவை முன்னராகவும் நியமனம் செய்தார்கள். பொருளாளராகவும் தொடர்ந்து இருந்தீங்க. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நான் பொருளாளர் இருந்திருக்கிறேன். நீங்க வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இதயத்துல நல்ல எண்ணத்துல தொடர்ந்தீர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்துல நீங்க ஒரு அசைக்க முடியாத சக்தியாக அதிமுகவிலேயே பிற பதவிகளையும் வந்துருவீங்க. அப்படி ஒரு எண்ணம் ஏற்படக்கூடாது. அவங்க மனசுல ஒரு விதையை விதைக்கிறதுக்கான ஒரு சதி நடந்தது. அது என்னால் அந்த பதிலை நீங்கள் வாங்க முடியாது. நீங்களே தான் யூகித்துக் கொள்ள வேண்டும். இல்ல அப்படி அதிருப்தி ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் நடந்ததுன்னு சொல்லலாம்ல. அது நீங்களே தான் யூகித்துக் கொள்ள முடியும். அதுல அவர்கள் வெற்றி பெறல, அதுவும் எனக்கு தெரியாது. இல்ல மறைந்த முதலமைச்சர் வந்து உங்க மேல தொடர்ந்து உங்க குட் புக்ல தான் வச்சிருந்தாங்க. அம்மா என் மீது நம்மள நம்பிக்கையோடு வைத்திருந்தார்கள். அதை மட்டும் நான் சொல்வேன். இல்ல அப்படிங்கும்போது அவர்களுடைய முயற்சி பலனளிக்கல. அவங்க வந்து அதற்கான ஒரு முயற்சி இருந்தாங்க, அது பலனளிக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் திரும்ப சொல்கிறேன், மாண்புமிகு அம்மா அவர்கள் என் மீது முழு நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடைசியாக பொதுச்செயலாளர் ஆறது வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே அவங்க மேல இருக்கல. அது கட்சிக்கெல்லாம் தேவையான விஷயம் தான் நினைச்சீங்க. ஆனா உங்கள் மேல அவங்களுக்கு ரொம்ப முன்னாடி இருந்தே ஒரு சந்தேக பார்வை இருந்ததோ? இதற்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. ஏன் அப்படி கேக்குறேன்னு, திரு தம்பித்துரை அவர்கள் இப்படி பன்னீர்செல்வம் அவர்கள் செய்வார் நான் எதிர்பார்த்தேன்னு தம்பித்துரை அவர்கள் சொல்கிறார். பொதுச் செயலாளர் எனக்கு இது தெரியும், ஏன்னா 4 நாளா சட்டசபை நடக்கும் போதே அவர்களுடைய பாடி லாங்குவேஜே வேற மாதிரி இருந்துச்சு சொல்ல. சோ அவர்கள் எல்லாம் இதை ஆன்டிசிபேட் பண்ணிருக்கேன், ஏற்கனவே எதிர்பார்த்தேன்னு சொல்லி சொன்னாங்கன்னு உங்கள் மீது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு சந்தேக பார்வை இருந்த மாதிரி பொருள் கொள்ளலாம். கூட சொல்கிறேன், அன்றைக்கும் சொல்லியிருக்கிறேன், மாண்புமிகு அம்மா காலமான அன்றே சொல்லியிருக்கிறேன், முதலமைச்சர் பதவி எனக்கு வேண்டாம் என்று தான் சொன்னேன். இறுதியாக தமிழக மக்களுக்கும்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கும்போது அதற்காக நான் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்றால் சட்டமன்ற உறுப்பினரை என் கைக்குள் என் பக்கம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அந்த முயற்சியில் நான் ஈடுபடவில்லையே, ஒரு சின்ன முயற்சியோடு நான் ஈடுபடவில்லையே. பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன வந்து பல்வேறு கருத்துக்களை எனக்கு ஆதரவாக பேசினாலும் அவர்களை நான் ஊக்கப்படுத்தவில்லையே. ஊக்கப்படுத்தி அந்த நிகழ்ச்சியை நீங்கள் அதை டெவலப் பண்ணுகின்ற நிலைக்கு அவர்களை நான் தள்ளவில்லையே. அவர்களை அறிவுரை சொல்லி என்னிடம் சொன்னதை நீங்கள் மற்றவரிடம் சொல்லக்கூடாது. ஒரு ரிபலா நீங்க எப்பவுமே இருந்ததில்லை. அதாவது வந்து அதுக்கு காரணம் கட்டுப்பாடு. கட்சிக்கும் ஆட்சிக்கும் நம்மால் ஒரு சின்ன பங்கம் கூட ஏற்படக்கூடாது என்ற கட்டுப்பாடு. என்னென்று சொன்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒரு வலுவான இயக்கமாக உருவாகிறார். என்னால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அந்த கருத்துக்கே நான் உள்ள போல. தமிழகத்தில் சமீபத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்க பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவை கேட்டு ஒட்டுமொத்த தமிழகமும் அமைதியாக இருந்ததை தவிர எங்கேயும் வன்முறை கலவரம் வெடிக்கல. 6 நாள் போராட்டம் ஜனநாயகபூர்வமா தமிழகம் நடந்தது. பெரிய 7ஆம் நாள் தவிர பெரிய வன்முறை நடக்கல. இப்படி மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பான ஒரு புதிய ஒரு ஜெனரேஷன் உருவாயிட்டு இருக்கிறத பாக்குறோம். இந்த நிலைமையில அரசியல் ஒரு பெரிய அதிரடி மாற்றங்கள் வருது. இறுதியாக உங்களுடைய முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொண்டர்களுக்கும் சொல்லக்கூடிய கருத்து எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டதோ அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு ஒரு வலுவான இயக்கமாக, இந்திய தேசத்தினுடைய 3வது பெரும் இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், அதில் ஒரு சிறு பங்கம் கூட என்னால் வரக்கூடாது என்ற நிலையில் நான் இன்றும் இருக்கிறேன். அதற்காக நான் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன். மக்கள் உங்களை நம்ப வேண்டும் என்று மக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவதற்காக உங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறீர்கள். மக்களுடைய நம்பிக்கை பெறுவதற்காக மட்டுமல்லாது, மக்கள் விரும்பினால்தான் நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன் என்ற உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன். மக்கள் விரும்பவில்லை என்றால் நான் வரமாட்டேன். ஒரே வார்த்தையில மட்டும் பதில் தெரிஞ்சுக்கிறோம். சம பண்றது சரியா இருந்தா நீங்க தனி கட்சி ஆரம்பிக்க போறதுல, அதிமுக சட்டமன்றத்தை தவிர மற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவு நீங்க கோர போறதுல, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமே உங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவரோட நம்பிக்கை நீங்கள் பெற முடியுமானால் முதலமைச்சராக தொட தயாரா இருக்கிறீர்கள். எந்த ரிபலும் பண்ண விரும்பல, யாருக்கும் நீங்க போட்டி இல்ல. உங்களுடைய நோக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல பேரை தொடர செய்வது. அதற்கு வேறு யாரேனும் குந்தம் வெளிப்பாடுனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது. நான் வந்து எனக்கு ஆதரவு இருந்தால் மட்டும் நான் ஏற்றுக்கொள்வேன். அப்போதான் நீடிக்க முடியும் முதலமைச்சராக. மற்றொரு ஆதரவை நான் கோர மாட்டேன் என்று ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன். அது நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த இந்த பாதை அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையை மாண்புமிகு அம்மாவால் உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆதரவு எனக்கு இருந்தால் நான் மீண்டும் முதலமைச்சராக வருவேன். அந்த ஆதரவு உறுதியாக வரும் என்று நான் நம்புகிறேன். நன்றி முதலமைச்சர், உங்களுடைய நல்ல நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.